ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய 7th month பேபி ஷவருக்கு நான் எப்படி கெட் ரெடியான என்ன மேக்கப் போட்டுன்னு தான் காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம 5th month வளகாப்பு கெட் ரெடியாக வந்து போட்டிருந்தோம், நல்ல வியூஸ் போயிருந்துச்சு. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே நான் க்ரியேட் பண்ணுற மேக்கப் லுக் எல்லாமே ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக ட்ரெடிஷ்னல் மேக்கப் லுக்ஸு. ஸோ இன்றைக்கும் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த எல்ஃபோட கிரிப் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப சூப்பராக மேக்கப் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்குது. என்னோடய மெஹந்தி லுக் வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருந்தது. அண்ட் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா பிஹைண்ட் த கேமரா குயிக்கானுக்கு அப்புறம் நான் வந்து வாரி விட்டுட்டேன் தலையை. ஸோ மேக்கப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோஸை வந்து சும்மா அந்த ப்ரஷ் இருக்கிற ஸ்பூலி அதை வச்சு நான் கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஃபேஸில் அந்த ப்ரைமர் அப்ளை பண்ண பிறகு லைக் ஒரு ஃபியூ மினிட்ஸ் 2 to 3 minutes வந்து கொஞ்சம் அப்படியே செட்டில் ஆக விடுங்க. நல்லா வந்து நம்ம ஃபேஸில் அந்த ஸ்டிக்கி ஃபீல் வந்து போயிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து மேக்கப் ஸ்டெப்ஸ் எல்லாமே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ கன்சீலருக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் யூஸ் பண்ண மாதிரியே இந்த பாண்ட் ஸ்ப்ரேயோட கன்சீலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எங்கெல்லாம் வந்து அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து என்னோடய டார்க் ஷேட் கன்சீலர். ஸோ இது வந்து ஒரு கலர் கரெக்டாக மாதிரி நான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுவுமே வந்து சூப்பர் ஸ்டே இருக்குது. என்னோடய கரெக்ட் ஷேட் கிடச்சா நான் கண்டிப்பாக வந்து வாங்குவேன் இதுக்கப்புறம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை எண்டு தான். பட் நீங்கள் வந்து ஒரு ப்ரைடாக இருக்கீங்க, உங்களுக்கு ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பாண்ட் ஸ்ப்ரேயோட கன்சீலர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள் பேஸை பொறுத்த வரைக்கும் பிளெண்டிங் தான் ரொம்பவே முக்கியம். நான் இப்போ அப்ளை பண்ண கன்சீலர் வந்து PSCயோட 219 அப்படின்ற ஒரு கன்சீலர் பிளெண்டிங் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணும்போது வச்சு ட்ராக் பண்ணாமல் உங்கள் ஸ்கின்குள்ளே புஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த நேச்சுரல் ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். ஃபவுண்டேஷனுக்கு மெப்ளினோட இந்த சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். ஷேட் நேம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேருந்து கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக வந்து உங்கள் பேக் ஆஃப் த ஹேண்ட்ஸில் வந்து எடுத்துக்கிட்டு அதை அப்படியே ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு எப்பவுமே ப்ரஷில் தான் போட பிடிக்கும். உங்கள் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஸ்பஞ்ச் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ப்ரஷ் தான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னோடய ஸ்கின் டைப்புக்கு அண்ட் என்னோடய டெக்னிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷில் அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அந்த ஃப்ளாலெஸ் ஃபினிஷுமே வந்து கொடுக்கும். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. லைக் 1 to 2 minutes கொடுத்தா போதும். ஸோ அந்த கேப்பை நான் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு எப்பயும் போல் PSCயோட ஐப்ரோ பேலட் தான் வந்து எடுத்திருக்கேன். என்னோடய ஆல் டைம் ஃபேவரட். அது நிறைய வீடியோஸில் வந்து காமிச்சிருப்பேன். ரொம்ப நேச்சுரலாக அந்த சட்டிலான ஃபினிஷ் வந்து கொடுக்கும். வீடியோட ஒரிஜினல் ஆடியோ பார்த்தீங்கன்னா நிறைய நான் பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். வை பிகாஸ் நம்மளுக்கு தான் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது நம்ம ரிலேஷன்ஸ் நிறைய பேர் பார்க்க வந்திருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் மினிட்ல அது எங்கே இது எங்கே நம்மளுக்கு கேட்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் நேவிகேட் பண்ணுறதுக்காக நான் வந்து பேசிகிட்டே தான் அப்படியே கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் வாய்ஸ் வந்து நான் உங்களுக்கு டப் பண்ணி நான் என்னென்ன யூஸ் பண்ணேன் அப்படின்றத மட்டும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ண அந்த ஃபவுண்டேஷன் அப்படியே சீல் பண்ணி வைக்கிறதுக்கு மெப்ளினோட ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஷேடு 310 என்னோடய எக்ஸாக்ட் ஷேடு இது, எனக்கு சூப்பராக சூட் ஆகும். அதில் கொடுத்துருக்க அந்த ஸ்பஞ்ச் வச்சே வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பவுடர் ப்ரஷ் வச்சு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து நான் டஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து லென்ஸ் வந்து வச்சுட்டேன். நான் என்ன லென்ஸ் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் லுக் அப்படின்னா அக்வா கலர், இந்த 2 பிராண்டு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர் தான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய ஃபேஸுக்கு வந்து இந்த ப்ரௌன் எல்லாம் ரொம்ப சட்டிலாக இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு லைட்டாக அந்த பிங்க் டிண்ட் வந்து வேணுன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சாரீ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலர் மாதிரி தான் இருக்கும். என்னோடய செகண்ட் சாரியோட பார்டர் வந்து லைட்டாக அந்த வயலட் ஷேட் அப்படினால பிங்க் வந்து கொஞ்சம் சட்டலாக மேட்ச் ஆகும் அப்படின்றதுக்காக பேஸ் லைக் க்ரீஸில் வந்து நான் பிங்க் வந்து அப்படியே பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஐ லுக் வேணும் பட் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நீட் ஃபினிஷ் வேணும்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். பேஸில் வந்து ரொம்ப இந்த ஏர்த்தி டோன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ப்ரௌன்ஸு இல்லை அந்த மேவ் கலர்ஸ் அண்ட் அப்படி இல்லைனா வந்து கோரல் கலர் இந்த மாதிரி ஒரு லைட் ஷேட் எடுத்து
நீங்கள் ஃபுல்லாக உங்களோட பேஸை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நல்லா க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே லைட்டாக ஒரு கிளிட்டர் ஷேட் போட்டாலே போதும். ஐ லுக் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நீட்டாக வந்து இருக்கும். அண்ட் செலக்ட் பண்ணுற கிளிட்டர் ஷேடுமே ரொம்ப பிளிங்கியாக இந்த சில்வரு பளிச்சுன்னு இருக்க மாதிரி இந்த எல்லோ கோல்டு அப்படிலாம் போகாமல் ரோஸ் கோல்டு, சாம்பெயின் கலர், காப்பர் கலர் அந்த மாதிரி ஷிம்மர்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா டஸ்கி ஸ்கின் டோனுக்கும் சரி லைக் ஃபேர் ஸ்கின் டோனுக்கும் சரி ரொம்ப சட்டிலாக நீட்டாக சூப்பராக இருக்கும். ப்ளஷுக்கு இன்சைட் வந்து யூனிகார்ன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்படின்ற ஷேடு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு பர்பிள் ஷேடு தான், பட் அது டஸ்கி ஸ்கின் டோனுக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அந்த நேச்சுரல் பிங்க் ப்ளஷ் இருக்க மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட்டு லைனர் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இன்சைட்லேருந்து ஒரு ஐலைனர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு டீசெண்டான லைனர் இருந்து வச்சுக்கலாமே. நம்ம வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அது ரிமூவ் ஆகாது, அந்த அளவுக்கு வந்து ஸ்டே கொடுக்கும். நல்லா ஜெட் பிளாக்காகவே இருக்கும் இந்த லைனரு. ஸோ லைனர் வந்து கொஞ்சம் போல்டாக போட்டுக்க போகிறேன் இன்றைக்கி. நான் என்னோடய ஐ ஷேப்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விங் லைனர் வச்சா தான் எனக்கு வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்பவுமே நார்மல் மேக்கப்பாக இருந்தாலும் சரி இல்லை பெடல் மேக்கப்பாக இருந்தாலும் சரி எனக்கு வந்து இந்த விங் இருந்தால் தான் வந்து அழகாக இருக்கும். ஸோ லைனர் காஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஐலாஷஸும் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அப்படியே நெக்ஸ்ட் வந்து லிப்ஸுக்கு போயிடலாம். லைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லைன் பண்ணுறதுக்கு ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் வந்து எடுத்திருக்கேன். இல்லை சாக்லேட் கலர் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேட் எடுத்து லிப் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். மார்ஸு ஸ்விஸ் பியூட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக லிப் லைனர்ஸ் கிடைக்குது. லைக் 60 rupeesக்கே நம்ம வந்து வாங்கிடலாம். நீங்கள் டஸ்கி ஸ்கின் டோனாக இருக்கீங்க இல்லை எந்த ஸ்கின் டோனாக இருந்தாலும் சரி இந்த ஒரு டார்க் சாக்லேட் ப்ரௌன் மாதிரி இருக்கும், இந்த ஷேட் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த லிப்ஸ்டிக்ஸ்க்கு வந்து அது சூப்பராக சூட் ஆகும். அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸஸ் கிராண்டாவோட இந்த லிக்விட் மேட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். சூப்பரான ஒரு ரோஸ் மாதிரி இருக்கும், ப்ரௌன் மாதிரி இருக்கும் அந்த ஷேட் வந்து. பட் என்னோடய ஸ்கின் டோனுக்கு செமையாக மேட்ச் ஆகுது. ரீசெண்ட் டேஸில் நான் நிறைய வீடியோஸில் இந்த லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மெப்ளினோட கொலோசல் காஜல் தான் நான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய லோவர் வாட்டர் லைன் அப்புறமேட்டு இன்னர் கார்னர்ஸ் ஃபுல்லாக வந்து அழகாக நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வாட்டரி ஐஸாக இருக்குது அப்படின்னா வந்து லைட்டாக நீங்கள் காஜல் அப்ளை பண்ண பிறகு ஒரு பிளாக் ஐ ஷேடோ வந்து வச்சு கீழே வந்து அதை பேக் பண்ணிக்கோங்க நீங்கள் வச்ச அந்த காஜலை. எனக்கு வந்து வாட்டரி ஐஸ்லாம் கிடையாது, ஸோ நான் நார்மலாக வந்து காஜல் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். என்னோடய ஐ லுக் மேக்கப் எல்லாம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அன்றைக்கி லுக்கு. நெக்ஸ்ட்டு வர்ஷினிக்கு வந்து ஒரு குட்டி மேக்கப் வந்து நான் அன்றைக்கி போட்டேன். ஏன்னா அவள் ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க வந்து ஹாய் சொன்னால, அப்போதுலேருந்து வெயிட் பண்ணுறாங்க மேடம் மேக்கப்புக்காக. ஸோ பாப்பா அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக தான் வந்து மேக்கப் போட்டேன். ரொம்ப ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் மாய்ஸ்சரைஸ்டு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து போட்டேன் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கட்டும் அப்படின்னு. ஃபேஸஸ் கனடாவோட ரோஸ் கோல்டு ஷேட் அது. அந்த ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் அவள் ஷேடில் இருக்க ஒரு கன்சீலர் எடுத்து சின்ன ஒரு டாட் மட்டும் தான் வந்து வச்சேன். கம்மி குவான்டிட்டி தான் வந்து யூஸ் பண்ணேன். அதை மட்டும் அப்ளை பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் லைட்டாக வந்து இந்த ஐப்ரோஸ்க்கு ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐ மேக்கப் வந்து போட்டிருந்தேன். அவளுக்கு வந்து இந்த ஐ மேக்கப்லாம் பிடிக்கும். லைட்டாக சட்டிலாக வந்து ஒரு கலர் மட்டும் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிவிட்டு லைனர் அண்ட் ப்ளஷ் வந்து ஆட் பண்ணி மேடமோட மேக்கப் வந்து முடிச்சாச்சு. நான் 7th மந்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் ஜடை தான் வந்து சொல்லியிருந்தேன். நம்ம எப்போவுமே இந்த மாடர்னாகவே தான் நான் வச்சுட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக அந்த ஜடை தைப்பாங்கள்ல அந்த மாதிரி வந்து மேக் பண்ணது. ஸோ இதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் 7th மந்த்துக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் கூட சொல்லியிருந்தேன். குட்டி குட்டி டால்ஸு பேங்கிள்ஸ்லாம் வச்சு அதிலே வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த சாரியோட ஏஜ் மட்டும் என்னென்னு நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். லைக் எவ்வளோ வருஷம் பழைய சாரீ அப்படின்னு நான் வந்து லாஸ்ட்டாக ரிவீல் பண்ணுறேன். அண்ட் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் எப்படி இமேஜ் அமிச்சனோ அதே மாதிரி எனக்கு வந்து ஒர்க் எக்ஸாக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் கொரியர் மட்டும் போட்டு விட்டுருந்த அளவு ப்ளவுஸும் மெட்டீரியலும் இன்ஸ்டாகிராமில் தான் இவங்க பேஜ் பார்த்து நான் வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி எனக்கு ஒரு ப்ளவுஸ் இங்கே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒர்க் பிடிச்சி அகைன் நான் அவங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் சென்ட் பண்ணி ஒர்க் பண்ணி வாங்கியிருந்தேன். ஹாப்பி வைப் ஆரி ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் தான். அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ரொம்ப அஃபோர்டபுளாக சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இந்த சாரியோட ஏஜ் என்னென்னா ரிவீல் பண்ணவா? 30 years ஓல்டு சாரீ இது.
எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது என்னோடய அம்மாவோட கல்யாணத்துக்கு ஒரு பட்டு சாரி எடுப்பாங்கள்ல, அப்போ எடுத்த பட்டு சாரி இது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டைல் வந்து தெரியும். ஒரு சைடு தான் வந்து பார்டர் வரும் பார்த்தீங்களா, அப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு சாரீ. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு லுக் அதை கட்டும் போது. அண்ட் இன்னொன்று 30 இயர்ஸாக அந்த சாரியை ப்ரிசர்வ் பண்ணி எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க. அதை நான் என்னோடய வளகாப்புக்கு கட்டும்போது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு. ஸோ கிளம்பி முடிச்சுட்டு வழக்கம் போல் வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து கொஞ்சம் எடுத்திருந்தோம் மேலே. அதுக்கப்புறம் கீழே வந்து ஃபங்க்ஷனுக்கு போயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து 7th மந்த் ஃபங்க்ஷன் தான் வந்து போட போகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீட் யூ ஆல் தி நெக்ஸ்ட் வீடியோ. Bye-bye.